ஹரியோம். குருஜி சக்தி பிரியானந்தாவின் வாசகம் 34. சுயநலம் என்பது மனித குலத்தின் மிகப்பெரிய சாபமாகும். அனைத்து நோய்களுக்கும் மூல நோயாகவும் எல்லா தீமைகளுக்கும் மூல காரணமாகவும் அமைகிறது. வாசகத்தின் கரு: உலகில் உள்ள அனைத்து சாபத்திற்கும் நிவர்த்தி உண்டு, ஆனால் சுயநலத்திற்கு கிடையாது. சுயநலமானவர்கள் தன் சந்தோஷத்திற்காக மற்றவர்களிடமிருந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் மற்றவர்களின் நலனிற்காக எதையும் செய்யாமல் புறக்கணிப்பார்கள். இவர்களால் பிறர் பாதிப்படைவார்களே தவிர அவர்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் நேராது. சிறு வயதிலிருந்து நெருக்கமாக இருக்கும் இரு நண்பர்கள் இருந்தார்கள். அதில் ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் ரகு, நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் நகுலன். ரகுவிற்கு வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. எண்ணம் முழுதும் வாழ்க்கையில் தனக்கு வேண்டியதெல்லாம் அடைய வேண்டும் என்ற பேராசை மட்டும்தான் இருந்தது. நகுலன் ரகுவின் நிலை அறிந்து வேண்டியதெல்லாம் பூர்த்தி செய்து வந்தான். ரகு கல்லூரியில் பயில பணம் தேவைப்பட்ட போது தன் தந்தையிடம் பணம் வாங்கி கொடுத்தான் நகுலன். கல்லூரிக்கு சென்றவுடன் ரகுவின் பழக்க வழக்கம் மாறி தன் சந்தோஷத்தை பற்றி மட்டும் எண்ண ஆரம்பித்தான். நாட்கள் கடந்தது. ஒரு நாள் நகுலனின் தந்தை உடல் நலம் சரியில்லாமல் போனார். அப்போது நகுலனிற்கு பண உதவி தேவைப்பட்டது. நகுலன் ரகுவிடம் உதவி கேட்ட போது, தான் மனைவியுடன் வெளிநாடு செல்வதில் அவசரமாக செல்கிறேன், திரும்பி வந்தவுடன் என்னை பார் என கூறி விமான நிலையத்திற்கு சென்றான் ரகு. தன் நண்பனின் மாற்றத்தை கண்டு கண்கலங்கினான் நகுலன். ஆக இந்திய சமுதாயத்தின் பொன்னாகிய இளைஞர்கள் நாம் தொடர்ந்து நம் சந்தோஷத்திற்காக மற்றவர்களிடம் இருந்து எடுப்பதை குறைத்து மற்றவர்களின் நலனை கருதில் கொண்டு நம் சிறு சந்தோஷங்களையும் அவர்களுக்காக தியாகம் செய்யும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வோமாக. ஜெய் குருஜி சக்தி பிரியானந்தா.